சென்றால் மட்டும் போதும், எனக்கு எல்லாமே கிடச்சிரும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் சித்தர்கள் இறைவனோட அருளை பெற வேண்டும் அப்படின்னா அது வந்து எப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ப்ராசஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணுன்னா முதல்ல அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸாமுக்கான புக்ஸை நீங்கள் வாங்கணும். மூணாவது அதுக்கு கோச்சிங் போய் படிக்கணும். அதுக்கப்புறம் நாலாவது எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாஸாக ஃபெயிலாங்கிற ரிசல்ட் வரும். ஸோ ஒரு எக்ஸாம் எழுதுறதுலே பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது. அப்போ நம்ம ஆன்மாவை நோக்கிய பயணத்தில் எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குன்னு கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உடனே வந்து நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க, நான் 10,000 ஃபீஸ் கட்டி சேர்ந்துட்டேன், இன்னையோட என் ஆன்ம முன்னேற்றம் ரெடி ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வந்து கிடையாது. அதனால தான் வந்து இப்போ நம்ம பயிற்சிகள் அப்படிங்கிறது கொடுத்தாலுமே வந்து நம்ம கொடுக்குற பயிற்சிகள் எல்லாமே வெறும் கிளாஸில் வந்து ப்ராக்டிஸ் மட்டும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதில் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அத்தனை விஷயங்கள் எதெல்லாம்